மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமை தாங்கினார். இந்த அணிவகுப்பு பேரணி சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் தொடங்கி SRT கார்னரில் நிறைவடைந்தது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தியபடி நகரின் அனைத்து வீதிகளிலும் ஊர்வலமாக சென்றனர். சென்னை மண்ணப்பன் தெருவில் உள்ள தனியார் பள்ளியில் முகமது ஜலாலுதீன் என்பவரின் மகன் ஆகில் அகமது UKG படித்து வருகிறார். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஜலாலுதீன் மனைவி ஷர்மிளா பானு குடும்ப பிரச்சினை காரணமாக விவாகரத்து பெற்றுள்ளார். இந்நிலையில் குழந்தையை தந்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்துள்ளார். இந்நிலையில் பள்ளி முடிந்து குழந்தையை அழைத்து செல்ல முகமது ஜலாலுதீன் வந்தபோது குழந்தை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் ஜலாலுதீன் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குழந்தையின் தாயார் ஷர்மிளா பானு அகில் அகமதை கூட்டி செல்வது அருகிலுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் குழந்தையின் தந்தை குழந்தைக்கு தாய் மூலம் ஆபத்து உள்ளதாகவும் உடனடியாக குழந்தையை மீட்டு தரும்படியும் வழக்கு தொடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மோகனூர் சாலையில் சந்திரசேகர் என்பவருடைய வீட்டில் திடீரென வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சந்திரசேகரன் வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிரதான கட்சிக்கு பணம் கொடுத்ததாகவும் தேர்தல் நேரத்தில் அதிக அளவில் இவரது வீட்டிலிருந்து பணம் பட்டுவாடா நடைபெற்றதாகவும் இருந்த குற்றச்சாட்டை அடுத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி அழகிய நம்பியார் திருக்கோவிலாகும். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திவ்ய தேசத்தில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து காலை 5 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பரிபூரண திருத்தேருக்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் தரிசித்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.